ஓம் சாந்தி. சிவத்தந்தை கூறுகின்றார், அனைத்து பிராப்திகள் நிரம்பிய வாழ்க்கையின் விசேஷம் மகிழ்ச்சி நிறைந்திருப்பது. அன்பு கடலாகிய பாப்தாதா தன்னுடைய அன்பு சொரூப ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரின் உள்ளத்தில் பரமாத்மாவின் அன்பு நிரம்பி இருக்கிறது. இந்த பரமாத்மாவின் அன்பின் பிராப்தியும் ஒரே ஒரு ஜென்மத்தில்தான் இருக்கிறது. 83 ஜென்மங்கள் தேவ ஆத்மாக்கள் மற்றும் சாதாரண ஆத்மாக்கள் மூலமாக அன்பு கிடைத்தது. யோசியுங்கள், நினைவு செய்யுங்கள். சுயதர்சன சக்கரதாரிதான் இல்லையா? எனவே முழு கல்பத்தையும் சுற்றி வாருங்கள். அப்படி ஒரு நொடியில் முழு கல்பத்தை சுற்றி வந்தீர்களா? 83 ஜென்மங்களில் பரமாத்மா அன்பு கிடைத்ததா? கிடைக்கவில்லை. இந்த சங்கம யுகத்தில் ஒரு ஜென்மத்தில் மட்டும் பரமாத்மா அன்பு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களின் அன்பு மற்றும் பரமாத்மாவின் அன்பில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது என்று அப்படி வித்தியாசத்தை தெரிந்துவிட்டீர்கள் இல்லையா? சாதாரண ஆத்மாக்களின் அன்பு எங்கே கொண்டு சென்றது, என்ன பிராப்தி செய்வித்தது என்ற இந்த அனுபவம் இருக்கிறதான் இல்லையா? மேலும் பரமாத்மாவின் அன்பு எங்கே கொண்டு செல்கின்றது? தன்னுடைய இனிமையான வீடு மற்றும் இனிமையான ராஜ்யத்தில் கொண்டு செல்கின்றது. ஆத்மாவின் அன்பு ராஜ்ய பாக்கியத்தை இழக்க வைக்கிறது. மேலும் பரமாத்மாவின் அன்பு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறது. மேலும் இதே ஜென்மத்தில்தான் எதிர்காலத்தின் ஆதாரத்தில் மட்டும் இருக்கிறீர்கள் என்று அப்படி இல்லை. நேரடியாக பரமாத்மாவின் பிராப்தியோ இப்பொழுது இருக்கிறது. நிகழ்காலத்தின் எதிரில் எதிர்காலமும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொர்க்கத்தில் என்ன இருக்கும் மற்றும் என்ன இருக்காது என்ற பாடல் பாடுகிறீர்கள்தான் இல்லையா? மேலும் இப்பொழுதற்கான பாடல் எது? என்ன அடைய வேண்டுமோ அதனை அடைந்து விட்டோம். பாண்டவர்கள் அடைந்து விட்டீர்களா? பிராப்தியின்மை என்ற ஒரு பொருள் கூட பிராமணர்களின் பொக்கிஷத்தில் இல்லை என்பது இந்த நேரத்தின் மகிமையாகும். மேலும் கோபிகைகளின் மகிமையும் தான். இது தேவதைகளின் பொக்கிஷத்தின் விஷயம் இல்லை, பிராமணர்களின் பொக்கிஷமாகும். அப்படி இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள்தான் இல்லையா? அப்படியானால் இல்லாத பொருள் ஒன்றும் இல்லை என்று அப்படி அனுபவம் செய்கிறீர்களா? மேலும் இந்த பிராப்திகள் அழியாதவை, அற்ப காலத்திற்கானது அல்ல. அப்படி யாருக்கு அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றனவோ அவருடைய வாழ்க்கையில் என்ன விசேஷம் இருக்கும்? அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றன, ஒன்று கூட குறைவில்லை என்றால் அவருடைய நடத்தை மற்றும் முகத்தில் என்ன விசேஷம் தென்படும்? எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த நிலை. என்ன ஆனாலும் சரி, அனைத்து பிராப்திகள் உள்ளவர் தன்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நிலையை விட முடியாது. மகிழ்ச்சி அற்ற நிலை எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுது இல்லை என்பதின் அனுபவம் ஆகிறதா அல்லது அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஆகிறதா என்று சோதனை செய்யுங்கள். சிவத்தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்தி நிறைந்தவர் ஆக வேண்டும் என்றால் துண்டிக்கப்படாத நினைவு மூலமாக தடைகளுக்கு, அதாவது விக்னத்திற்கு விடை கொடுக்க வேண்டும்.
சங்கம யுகம் தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய யுகம். இதற்கு அரைக்கல்பத்திற்காக விடை கொடுத்து விட்டால் பிறகு 2 யுகங்களுக்கு வரவே வராது. நாம் வெற்றி ரத்தினம், மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த நினைவு துண்டிக்கப்படாமல் இருப்பதால் சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு முன் மாயா தடைகளை ஏற்படுத்துவதற்கு வரவே முடியாது. தடைகள் வருகிறது, பிறகு விலகுகிறது என்றால் உடைப்படாத உறுதியானவர் என்று கூற முடியாது. ஆகையால் எப்பொழுதும் இந்த வார்த்தையில் கவனம் கொடுக்கவும், எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டால் நிர்விக்னமாக இருக்க முடியும். மேலும் வெற்றியின் முரசும் ஒலித்து கொண்டே இருக்கும். பாப்தாதாவின் உதவியை பெற வேண்டும் என்றால் ஈஸ்வரிய சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா.